ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லித்து விலாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 மாதம் கிட்டேயே ஆயிடுச்சு லாங் வீடியோ போட்டு. ஷார்ட்ஸும் அதிக நேரம் ஆயிடுச்சு. ரொம்பவே டிலே ஆகிட்டே இருக்குது. என்னன்னே தெரிலங்க. ரொம்ப லாங் வீடியோ போடணும் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போடவே முடியறதில்ல. அதுவும் இல்லாத சம் இஷ்யூனால் லாங் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸும் போட முடியல. உங்கள்கிட்ட ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ண முடியலங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால் லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃப்ரைடே விலாகாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த விலாகு. ஸோ மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணி சின்னதாக ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று இன்ஃபார்ம் பண்ணணுங்க. நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்த்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், இந்த கண்டென்ட்டில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் இனிமேல் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ காலையிலே ஏஞ்சதுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு முடித்ததுமே குளித்து முடிச்சாச்சுங்க. குளித்து முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜையும் பண்ணியாச்சு. அந்த நேரம் தம்பியை தூங்க வச்சுருந்தேன். அவனும் ஏஞ்சிக்கிட்டான். ஸோ அவனையும் குளிப்பாட்டி அவனையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி விட்டுட்டேன். அவனுக்கும் கொஞ்ச நேரம் அவன் அழுதுகிட்டே இருந்தானா, அதனால் நான் அவனை கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்த கொஞ்சம் அவனை அப்படி இப்படின்னு விளையாட காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. பக்கத்தில் என்னோடய மூத்தார் பையன் இருப்பான். ஸோ அவன் தான் அவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டே. கொஞ்சம் நேரம் அவனை அப்படி இப்படி விளையாட காட்டுறா அப்படின்னு சொன்னோன்னா என்னோடய மூத்தார் பையன் தான் அவனை விளையாட காட்டுவான். அவனோட அண்ணா தான் அவன். அப்புறம் ட்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே வேலை முடிஞ்சிடுச்சு. அவனை கொஞ்சம் நேரம் விளையாடி காமிட்டு விட்டுட்டு அப்படியே அவனை உட்கார வச்சு விட்டுட்டு லஞ்சுக்கு சாப்பாடு செய்யாமே இருந்தது. ஸோ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை உட்கார வச்சு டிவியில் கார்ட்டூன் மூவி தாங்க போட்டுட்டு இருந்தேன். அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தான். என்னோடய மூத்தார் பையனும் இருந்தானா கூடவே. அவனையும் உட்கார வச்சு தம்பியை பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லி பத்திரமா அவங்ககிட்ட சொல்லி விட்டுட்டு லஞ்சுக்கு என்ன மெனு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ தக்காளி சாதம் தான் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அதுக்கப்புறம் தக்காளி சாதத்துக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தக்காளி ஒரு 7-8 தக்காளி அரிஞ்சிக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய், பச்சை மிளகாய் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அரிஞ்சு வச்சுட்டு நீலவாக்கில் குக்கரில் தான் நான் செஞ்சுருந்தேன். ஸோ குக்கரை பற்ற வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் தாளித்து விட்டுட்டு அது நல்லா வறுக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டோங்க. சால்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கிட்டேன். வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த தக்காளியை போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, வேணும்னா நம்ம சிக்கன் மசாலா, வேணும்னா இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நான் போட்டிருந்தேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தேன். அந்த நடுவில் தம்பி எழுந்துக்கிட்டான். ஸோ அழுந்துகிட்டே இருந்தானா அவனுக்கும் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அரிசி நான் 1 டம்ளர் அளவுக்கு வச்சுருந்தேன். ஒரு சொம்பு அளவுக்கு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ பாத்திரம் தண்ணி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். நான் 2 பாத்திரம் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 2.25 பாத்திரம் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரிசியை எவ்வளோ மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா புதினா அதெல்லாமே இருந்தது இல்லைங்களா, ஸோ அதையும் சேர்த்துட்டு தயிர் இருந்தால் தயிர் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
நான் வந்து என்கிட்ட இல்லாததுனால போடல, உங்களுக்கு அதான் காட்டல. தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா அரிசியும் போட்டு முடிச்சாச்சு. கவுண்டர் டாப் அண்ட் கேஸ் வந்து ரொம்பவே கேவலமாக இருந்தது. நான் தான் அதை வந்து எண்ணெய்லாம் தாளித்து விட்டது ரொம்பவே அதிகமாக கீழே செதந்துருச்சு. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தம்பியும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். சரி சாதமும் சாப்பாடும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சைடிஷ்க்கு வந்து புதினா சட்னியும் கடலப்பருப்பு சட்னியும் தாங்க அரைச்சிருந்தேன். அது உங்களுக்கு காட்டல, பட் வந்து நான் சொல்கிறேன். நம்ம வந்து புதினா சட்னி எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி, 2 மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. தேவையான உளுத்தம்பருப்பு அப்புறம் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வறுத்துட்டு புதினா இலைகளை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுந்து வந்ததுக்கப்புறமா தக்காளி கொஞ்சம் போட்டு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, புதினா சட்னி ரெடி ஆகிடும். நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. தக்காளி சாதம், வெஜிடபிள் சாதம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். அப்புறமா க்ளீன் பண்ணி சிங்க் மொத்தமாகவே அழுக்காக இருந்தது, அதையும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக விசில் வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கியாச்சு. ஸோ டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லாம் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது வந்து அகாரா பிராண்ட்லேருந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ சார்ஜிங் ஃபேன் தான். நம்மளுக்கு வந்து கரண்ட் இப்போ அடிக்கடிக்கு ஆஃப் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்விங் மாடல் இருக்குது. ஸ்பீட் வந்து 4 கொடுத்துருக்காங்க. லைட்டு வந்து 3 லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. காற்று வந்து நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு வருதுங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வேணும்னாலும் நம்மளுக்கு வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மேலே கீழே அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்ற டைமில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த கரண்ட் ஆஃப் ஆகிற டைம்லலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாதுங்க. நான் விருப்பப்பட்டு தான் இதை வந்து தரேன். ஸோ வந்து பெய்ட் ப்ரொமோஷன் நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் என்னடா கடலைப்பருப்பை வந்து காமிக்கிறாளே அப்படின்னு பார்க்காதீங்க. கடலையை வந்து வேர்க்கடலைங்க. அது வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு தம்பிக்கு ஹோம்மேட் சர்லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேர்க்கடலை அண்ட் வந்து அரிசியை வந்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. அவங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து சாப்பிடும்போது நெஞ்சில் தொண்டையிலலாம் மாட்டாத மாதிரி நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி விட்டுட்டு அதை வந்து நம்ம கூல் பண்ணுறது எப்படின்னு நான் பின்னாடியும் காமிச்சிருக்கேன். ஸோ வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த ஹோம்மேட் சர்லாக்காக போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு சால்ட் அண்ட் வந்து பிஞ்ச் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டு அதை வேக வைங்க. ஒரு 1/2 hour வேணும்னா வேக வைங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வயிறு வலியும் வராமல் நல்லா வேக விட்டு அவங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க. என்னோடய குழந்தைக்கு இப்படி தான் நான் ஹோம்மேட் சர்லாக் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் லித்துக்குட்டிக்கு என்னென்ன ஃபுட் வந்து மெனு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லாங் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். 3 வேளையும் அவனுக்கு என்னென்ன தரேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட லாங் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவனுக்கு வேக வச்சு ஊட்டி விட்டாச்சு. நல்லா கூழ் மாதிரி காசி அதை வந்து நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. என்னோடய ஏரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிக்கு இருக்கும். அதனால் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதுக்கப்புறம் சிக்கு உடச்சி தலையை வாரி விட்டேன். ஈவினிங் டைம் கிட்ட அவனுக்கு வந்து கேவர் மாவு கூழ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேவரை வந்து ஊற வச்சுருந்தேன். தம்பிக்கு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கூழ் வந்து அந்த மேலே இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் அதை வந்து சேர்த்து நம்ம கூழ் மாதிரி காசணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கிடச்சிரும் கூழ்.
ஸோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. என்னோடய மகன் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடாம தான் இருந்தான். செய்யும்போது ரொம்பவே வீணாயிடுமோன்னு நினச்சி தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் விருப்பப்பட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதை ரெகுலராக இப்போ கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஈவினிங் ரொட்டீன் கிட்ட பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சிக்கனுக்கு காம்பினேஷனாக ரொட்டி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுருந்தேன். சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேங்க. கிரேவி பண்ணும்போது ஒரு நீலவாக்கு சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து அரிஞ்சிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி வந்து போதும். தக்காளி வந்து நீலவாக்கில் அரிஞ்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கும் போது வெங்காயம், பச்சை மிளகாவோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து பச்சை வாசனை போகிற வரையும் சிக்கனை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சம் பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வாசனை போகும். போட்டு முடிச்சதுமே கொஞ்சமாக சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி அரிஞ்சு வச்சுருந்ததை போட்டு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கிரேவி வந்து ரெடி ஆகிடும். அப்படியே டின்னருக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தாங்க ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான காம்பினேஷனோட டின்னர் வந்து முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடித்து எல்லாருமே ஒரு ஃப்ரீயான தூக்கத்தை போட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பார்த்தவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.